மக்களே, வெற்றிகரமா ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் பிஓ ஓட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து அவுட் ஆயிருச்சு. நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம் ஸ்க்ரீனில், இந்த நம்பருக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கீழே நான் கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம்ஸை கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ் மீட் April 6 அன்னைக்கு மதுரையில் தமிழ்நாடு காமர்ஸ் ஆஃப் சேம்பர். ஸோ அங்கே நடக்குது, கண்டிப்பாக வந்துருங்க. அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக எதற்கான வீடியோ அப்படின்னா, கட் ஆஃப் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ தான். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து இது வந்து பிஓக்கான ஃபைனல் கட் ஆஃப் வந்து கொடுத்தது. ஸோ இதில் வந்து நிறைய வெப்சைட்டில் இந்த இதான் மக்கள் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 42.69, இது வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா? 100க்கு, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 225க்கு இருக்கும், அந்த 225ல இருக்கிற மார்க்கை 100க்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க்ஸ் தான் இது. அடுத்து ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 40.18, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35.91, எஸ்டிக்கு 33.69, இடபிள்யூஎஸ்னா 39.93. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் ஒரு 2-2.5 மார்க்கு தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக 5 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் தென் மற்ற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நிறைய பேர் கேட்குறதுன்னா ரிசர்வ் லிஸ்ட்டுன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் அந்த ரிசர்வ் லிஸ்ட்டுக்கான மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 39.33க்குள்ளே அந்த தாண்டி வந்து போகிறீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓபிசியாக இருக்கும்போது 39.67. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு வந்து ஹோப் அதிகமாக வந்து நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-50. அதாவது இப்போ உங்கள் கட் ஆஃப் இருக்குது, இப்போ அந்த கட் ஆஃப் காட்டுங்களேன் மணி. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரிஜினல் கட் ஆஃப் விட ஒரு 0.5க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 65% மேலே ஹோப் வைக்கலாம். அதாவது 0.4, 0.3 அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 60%க்கு மேலே ஹோப் வைக்கலாம். ஸோ அதுக்கு தாண்டிடுச்சுன்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹோப் வந்து ரொம்ப வைக்க வேண்டாம். ஓகே, வந்தால் நல்லது, ஆனாலும் வந்து அடுத்து வர எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஹோப் வைக்கணும். நேற்று கூட ரிசர்வ் லிஸ்ட்க்கு வந்து ஒரு 3 பேர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஈவினிங். ஸோ கிடச்சிருக்கு, ரிசர்வ் லிஸ்ட்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 0.4 சம்திங். பட் உங்கள் கேட்டகரியும் மேட்டர்ஸ், உங்கள் கேட்டகரியும் மேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து கட் ஆஃப் ஸ்கோரை விட நீங்கள் எவ்வளோ மார்க் கம்மியாக வாங்கியிருக்கீங்கன்றதும் மேட்டர் இருக்குது. எல்லாமே இருக்குது. அது முக்கியமாக வந்து இப்போ பிஓனா வந்து எதில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ அடுத்த ரிசல்ட் வருது, அதுக்குள்ளே நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த வேகன்சி வந்து இதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே மேட்டர்ஸ். ஸோ அதனால ஃபுல் ஹோப் நம்ம வைக்க வேண்டாம். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு பாதி. இப்போ எப்படின்னா கிளர்க்குக்கு வந்து இந்த எப்பயுமே வந்து ரிசர்வ் லிஸ்ட் வந்து எங்கே வேலை பார்க்கணும்னா கிளர்க்கில் தான் வேலை பார்க்கணும். பிகாஸ் இப்போ வந்து கிளர்க் ஒருத்தர 3 எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. 2-3 பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. எஸ்ஓபிஓ கிளர்க். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இங்க இருந்து இங்க வந்து அவங்க வந்து மைக்ரேட் ஆவாங்க. கண்டிப்பா இங்கிட்டு போயிடலாம், அங்கிட்டு போயிடலாம். அப்போ உங்களுக்கு அந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து வேலை பார்க்கும் கண்டிப்பா. ஏன்னா 3 ரிசர்வ் லிஸ்ட்லாம் விட்டு எடுத்த காலமும் இருக்கு. அதை ஆனால் என்ன பண்ண கூடாது, அதையே நம்ம ஹோப்பாக வந்து வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி இருக்குங்கிறாம நீங்கள் எப்பயும் போல ரெகுலராக இருங்க. கண்டிப்பாக இதை ஒரு கார்னர் ஆஃப் மைண்டில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் ஆக மாட்டீங்க. அதான் இங்கே வந்து மேட்ரு. ஏன்னா நம்ம சக்ஸஸை பற்றி நம்ம நல்லா பேசலாம், ஆனால் இங்கே ஃபெயில் ஆனவங்க மனசுன்னு ஒன்று இருக்கும்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களை கண்டிப்பாக திட்டுவீங்க, டேய் இல்லையா. ஆக்சுவலாக இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்குறவங்களும் சொல்கிற எல்லாருமே லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணவங்க தான், நம்மகிட்ட வந்து பேசினவங்க தான். சார் இப்படி போயிடலாமா, இப்படி பண்ணலாமா, நாங்கள் வந்து வேற எக்ஸாம் வந்து படிக்கலாமா, இல்லை வந்து விட்டுடலாமா சார், அப்படியெல்லாம் கேட்டவங்க தான் இன்னைக்கு பிஓ 3 எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரே எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளியர் பண்ண மாணவர்களை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க லாஸ்ட் இயர் உங்களுடைய ஸ்டேஜில் வந்து இருந்து தான் இன்னைக்கு அவங்க இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க. உண்மையிலே சார் சொல்கிறது 100% உண்மை. ஆக்சுவலாக வந்து இந்த டைம் அட்வைஸ் எல்லாம் உண்மையிலே பயங்கர கடுப்பாக இருக்கும். அந்த நிலைமையில இருந்து பார்க்குறவங்களுக்கு தான், அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஸோ அதனால் சார் சொன்ன மாதிரி இல்லை, இப்போது ஃபெயிலியர் நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இந்த வாரம் வந்து எனக்கு கிடைக்கல இந்த டைம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் இதே பயங்கர ஹாப்பினஸோட எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதே தான் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணி பேசினவங்க இந்த வருஷம் கிளியர் பண்ணுறப்போ எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கிளியர் பண்ணுவீங்க. அதனால வரி பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா 3 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்து 41.25, பாண்டிச்சேரிக்கு வந்து 37.5,
கேரளாவுக்கு வந்து 39.75 வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அவுட்ல இந்த பெருசாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கொடுத்துருக்காங்கக்கா. இந்த இருக்கு பாருங்க தமிழ்நாடோடது. அந்த ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலும் நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒன்று கணேஷ், ரீனா மேம் இல்லை எனக்கு யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ கீழே நீங்கள் அவங்களோட ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க எதை நினச்சோம். ஆக்சுவலாக உண்மையிலே அப்படி சொல்கிறது ஈஸி தான். ஆனால் சார் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறது, அந்த ஒரு நாள் அவ்வளோதான் விட்டுருங்க. சொல்கிற 1000 சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணுற டைமு காது கண்ணு எல்லாத்தையும் மூடிக்கணும். யார் என்ன சொல்கிறாலும் கேட்கவே கூடாது. ஏன்னா அது கேட்க தான் வெக்ஸ் ஆகும். பட் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சக்ஸஸ் கண்டிப்பாக ஆகிட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க. ஸோ வேற எதுவும் சொல்லுமா சார்? கண்டிப்பாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோட வந்துருங்க. ஒரு வேளை நான் கிளியர் பண்ணலை வரலாமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வந்து பார்க்குறதுனாலும் கண்டிப்பாக யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். டாடா, பை, see you.